எனக்கு தெரிஞ்சு 100வது படம்ன்றது நடிகர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சவாலான விஷயம். அது வந்து சில நடிகர்களுக்கு தான் 100வது படம் வெற்றியாக இருந்துச்சு. சிவாஜி சாருக்கு நவராத்திரி, எம்ஜிஆருக்கு வந்து ஒளிவிளக்கு, அதுக்கப்புறம் விஜயகாந்த் சாருக்கு கேப்டன் பிரபாகரன். இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். அது வந்து ஆர்கே சுல்லுமணி வந்து நிகழ்த்தி காட்டியிருக்காரு. இந்த படம் வந்து எனக்கு அப்பவே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து சின்ன தம்பியும் கேப்டன் பிரபாகரனும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அந்த நேரத்தில் சின்ன தம்பியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். கேப்டன் பிரபாகரன் நான் வந்து விஜயகாந்த் சார் எனக்கு வந்து பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். சட்டம் ஒரு இருட்டரிலிருந்தே நான் விஜயகாந்த் சாருடைய ஃபேன். நான் அவருடைய எல்லா படங்களையும் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். புலன் விசாரணை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, நடிகர்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தான் கொஞ்சம் சில படங்கள் வந்து சரியா அமையாது அப்படிம்பாங்க. அதையும் பொய்யாக்கின படம் புலன் விசாரணை. ஏன்னா விஜயகாந்த் சாருக்கு மேரேஜ் ஆகி உடனே ரிலீஸ் ஆன படம் புலன் விசாரணைன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய ஹிட்டு. அதே மாதிரி டைரக்டர்களுக்கு என்ன கண்டோம்னா, ஃபர்ஸ்ட் படம் சக்ஸஸ் கொடுத்த பல டைரக்டர்கள் 2வது படம் தோல்வி படம் தான் கொடுத்துருக்காங்க, என்னையும் சேர்த்து. அதில் வந்து செல்வமணி தான் அதை பொய்யாக்கி கன்சிக்யூட்டிவாக 3 படம் ஹிட்டு கொடுத்தாரு. புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், செம்பருத்தி, இப்படி கண்டினியூஸாக ஹிட்டு கொடுத்தாரு. அது மாதிரி இந்த கேப்டன் பிரபாகரன் ரீ ரிலீஸ்லையும் இது ஒரு வரலாறு படைக்கும்ன்றதை நான் உறுதியாக சொல்கிறேன்.